எண் கணிதம்தான் இன்று உலகையே ஒருங்கிணைத்து உள்ளது. உலகில் எவ்வளவோ நாடுகள், ஆனால் அவைகள் எந்த திசையில், எத்தனை மைல் தொலைவில் இருக்கிறது? அந்த நாட்டின் பரப்பளவு எவ்வளவு? அந்த நாட்டின் சிறப்புகள் என்னென்ன? இது போன்ற கேள்விகளுக்கான விடைகள் எண்ணுக்குள் தானே இருக்கிறது. இந்த விடைகள் மாறாதவைகளும் கூட. இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்கிறோம். இந்திய மக்கள் நிறைய பேர் உள்ளார்கள் என்பதற்கும் 120 கோடி பேர் என்று கூறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா? நிறைய என்பதில் ஒரு தெளிவில்லை. அது லட்சம் பேரையும் குறிக்கும், கோடி பேரையும் குறிக்கும். ஆனால் 120 கோடி பேர் என்று சொல்லும் போது ஒரு துல்லியம் வந்து விடுகிறதல்லவா? இந்த துல்லியம்தான் எண் கணிதம். எண் கணிதத்துக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. அதுதான் மாறாத தன்மை. ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கு போடும்போது அதை சரியாக போடுபவன் இந்தியனோ அமெரிக்கனோ இல்லை அரபியனோ, அவ்வளவு ஏன் ஆடோ மாடோ குதிரையோ, யார் சரியாக போட்டாலும் விடை ஒன்றுதான். இந்த மாற்றம் என்பதுதான் மாறாதது என்று ஒரு பழமொழியும் உண்டு. எல்லாமே மாறும், மாறியே தீரும். நாம் கூட குழந்தையாக, சிறு பிள்ளையாக, இளைஞனாக, நடு வயதினனாக, பின் முதியவனாக என்று மாறிக்கொண்டேதானே இருக்கிறோம். ஆனால் எண் கணிதம் மட்டும் மாறுவதே இல்லை. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் 5ஐயும் 3ஐயும் யார் கூட்டினாலும் 8 தானே வரும், வரவும் வேண்டும். இந்த மாறாத தன்மை கடவுளுக்கும் பொருந்தும். அவரும் அழியாதவராக, மாற்றங்களை எல்லாம் கடந்தவராக, நிலையானவராகத்தானே இருக்கிறார். அப்படி இருந்தால்தானே அவரை நாமும் கடவுள் என்போம். எண்ணும் இறைவனும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். எண் வேறு, இறைவன் வேறு இல்லை. இதனால்தான் சித்தர் பெருமக்களை ஒரு வரையறைக்குள் அடக்க முற்பட்ட போது 18 சித்தர்கள் என்று ஒரு வரையறை உருவானது.